சீமான் அண்ணனோட சில உருட்டுக்களை பார்ப்போம். AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு எங்களுக்கு. அவனே செத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அரிசி போல தான் தோட்டா இருக்கும், ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. எனக்கு எங்க அண்ணன்ட்டே நேரடியாக பயிற்சி எடுத்தா கடாபி தான் எனக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அவர் நாங்கள் ரெண்டு ஒரு வயசானா மாமச்சினு பேசிக்கிறீங்கன்னாரு. நாங்கள் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பி தான் பேசிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்போ உட்காந்து இப்ப இந்த ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா. ஆமா, அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறான். இந்தியாவில் இல்லப்பா, இந்தியாவில் நம்மகிட்ட, ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான்ப்பா இருக்கு. உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இது என்ன ரெட் சிப் பூசா? இது ஸ்டாலின் இன்ஸ்டால்ட் லைட் சிப் டு சீமான். விஜய் கடி சைமன். வயித்தெல்லாம் கலக்குது ப்ரொஃபசர், ஏன் அவனை இப்படி மாத்துறீங்க? பிசினஸ், என் பிசினஸ்க்கு இவன் தான் வெள்ளோட்டம். பிசினஸ் பணம் எனக்கு, பழி டாக்டர் வசீகரனுக்கு. அணிலே ஓரமா போய் விளையாடு. அணிலே நான் குட்டி கதை சொல்லுவேன் நல்ல தம்பி, கட்டு கதையை சொல்லுவேன். லட்சிய கூட்டத்திற்கு ரசிக கூட்டத்திற்கு இடையே அந்த சிரிப்பு தான் ஹைலைட். டேய் ஜானகிராமா, எசங்கள் உனக்கு லாலிபாப் வேணுமா வேணாமா? வேணாங்கள். அப்ப புஷ்பா கிட்ட என்ன சொல்வ? சினிமாவுல பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு டாலாக். எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். வெரி குட்டா சூப்பரா. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? சாட்டையே சிரிக்கிறா பாருங்க. தலைவன் என்னிடத்திலே சொன்னார், பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள். தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவடிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள். இந்திய ராணுவத்துக்குள்ளே நாம் தமிழர் படைன்னு ஒரு பிரிவு இருக்கு. புரிஞ்சதா? பல பேர் வெளியில் நிறுத்திட்டான். என்னை பார்க்கிற போது பல முறை கைது செய்யப்பட்டிருக்கான், உள்ள போட்டிருக்கான், இது பண்றான். இவனை பத்தி போயிருக்கும். இந்த அம்மா இந்த இவனுக்கு சீமானுக்கு அமெரிக்கா அனுமதி தரவே மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவர் எதுக்கு அமெரிக்கா போனாரு? ஒரு அம்மா இருந்தது, வெள்ளக்கார அம்மா. என்ன நினைச்சோ தெரியல, கடை வச்சுட்டு இப்படி வச்சு வணக்கம்னு வாங்கி உள்ள வச்சுட்டு ஹாப்பி ஜேர்னி. கேட்டுக்க. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்துருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா தெரிஞ்சுக்கிட்டியா? கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினெல்லாம் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன், ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். ஒருவேளை மிஸ்டர் பின் காமெடி தான் சொல்றாரோ? எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிகிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான், ஒரே அடிதான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. நண்பா காதுகள் பாவம் இல்லையா? ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கேட்கிறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னங்கிறேன். அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு, திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்தாப்ல சொந்தக்காரலாம் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் பட் உள்ள போய் வீட்டுல நமக்கு. சிவாஜிலிங்கம் எம்பி
எனக்கு இலங்கையோடு நெருக்கமான தொடர்பு உண்டு, விடுதலை புலிகளோடு இன்றும் உண்டு. சிவாஜிலிங்க எம்பியோடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்கிட்ட சொல்றாரு, இலங்கையில ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது, சீமான் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பல சினிமாக்காரர்கள் வருவார்கள், அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய்ய சொல்றிய, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவானா, சீமானுக்கு ஆமகறி வாங்கி கொடுப்பானா? சரிதானே, கரெக்ட் தானே. வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருந்தா பிரபாகரன். அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களில் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்துடைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கண்ணிவெடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலையத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாடை வை, எவ்வளவு பொய் நீ சொல்லியிருப்பா? இந்த மாதிரி பொய் உலகத்துல யாராவது சொல்லியிருக்கலாம்? நீங்க சொல்லுங்க தமிழ். சீமானுக்கு முன்னால நின்னுகிட்டு மதிவதனி அண்ணிட்ட சொன்னாரா, அவன் என்ன சாப்பிடறான்னு குறிப்பெழுதி இதான் பிரபாகரன் சொன்னார்கள். மொத்தம் ஒதுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். அதில் சீமானுக்கு செக்யூரிட்டி எல்லாம் போக 2 நிமிடம் தான். அப்படி கிட்டத்துல வந்து நின்று அந்த 2 நிமிஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு அரசியல் செய்யும். வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. எதுக்குடா வந்த? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை மாதிரி கேடுகட்ட மானம் கட்டவனும் கிடையாது. அவரே ஒத்துக்கிட்டு பஞ்சாயத்து கூட போடுறது. வீடு போ, சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க.